வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னை என்ன பண்ணி வைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். அதுதான் மேன்மை பாராட்டுதல். கர்த்தர் சொல்ல மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து என்ன பண்ணுன்றாரு, மேன்மை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா இந்த பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவன் என்று மேன்மை பாராட்டுங்க. அப்படிப்பட்ட தேவனே உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். அதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும். சரி, இந்த கடைசி நாட்களில் அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தேசத்தினுடைய காரியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேசத்தில் பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது, எல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் ஜெபிக்காமல் இருப்போம் என்றால் தேவன் ஒரு நாள் நம்மளிடத்தில் நிச்சயம் என்ன பண்ணுவார், கேட்பார், கணக்கு கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். என்ன செய்த, இந்த உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் இந்த தேசத்தினுடைய காரியத்திற்காக என்ன பண்ண முடியாதா? நம்ம பாருங்கள், ஜெபிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய பாவம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. நான் ஜெபம் செய்யாமல் இருப்பேன் என்றால் பாவம் ஸ்க்ரூ இருக்குது தம்பி, இங்கே பாருங்கள், பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறது அநேகரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும், பாவத்திலிருந்து காப்பாற்றும். அந்த அழிந்து போகிற ஜனங்கள் ஜெபிக்க முடியாது, அவங்களால முடியாது. அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறதுனால அவங்க ஜெபிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு உறங்காதுன்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்குடைய நியாய தீர்ப்பு அது அமர போகிறதே இல்லை, அது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம், அவர்கள் மேலே நீங்கள் ஒரு இரக்கமாக இருங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், வீடுகளில் ஜெபித்தால் இந்த கூடலூர் பட்டணத்தில் நரகத்துக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை குறையும். இல்லைன்னா நிச்சயமாக அது என்ன பண்ணவே முடியாது, தடுக்கவே முடியாது. அல்லேலூயா.